வணக்கம் நண்பர்களே. தமிழர்களுடைய ஒவ்வொரு அடையாளமும் சமஸ்கிருதமயமாக்கப்படுது அப்படின்னு நான் சொல்லும்போது, தமிழர்களே ஒரு சிலர் அதை ஏற்கிறதில்ல. சான்றா நான் புரோட்டோ திராவிடியன் லாங்குவேஜ், அதாவது முந்து திராவிட மொழியை பற்றி எத்தனையோ காணொளிகள் போட்டிருக்கேன். அந்த முந்து திராவிட மொழி அப்படின்றது முற்றிலும் பொய் அப்படின்னு எத்தனையோ காணொளிகள் நான் போட்டிருக்கேன். ஆனால் தமிழர்களே ஒரு சிலர் அதை ஏற்றுக்கிறதில்ல. தமிழர்கள் தமிழ் மேலே இருக்கிற அளவுக்கு அதிகமான பற்றின் காரணமாக தமிழில் இல்லாத இதையெல்லாம் மிகைப்படுத்தி சொல்கிறாங்க அப்படின்ற எண்ணம் ஒரு சில தமிழர்களுக்கு இருக்குது. தமிழர்கள் பகுத்தறிவாக தான் யோசிக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்தை வெள்ளைக்காரங்க சொல்லிட்டாங்க அப்படின்னா மட்டும், வெள்ளைக்காரங்க ஆராய்ச்சி பண்ணி சொல்லிட்டாங்க அப்படின்னா மட்டும், அவங்களே ஆராய்ச்சி பண்ணிட்டாங்க, அப்போ அது உண்மையாக தான் இருக்கும் அப்படின்னு கண்மூடித்தனமாக நம்புகிறாங்களே தவிர, அதை மேலும் ஆராய்ச்சிக்கு உட்படுத்தி அதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா அப்படின்றத பார்க்கணுன்ற எண்ணம் தமிழர்களுக்கு இல்லை. சரி, இது நாள் வரைக்கும் விடுங்க. தமிழர்களுடைய அடையாளம் கொஞ்சம் கொஞ்சமாக சமஸ்கிருதமயமாக்கப்படுது அப்படின்றதுக்கான ஒரு நேரடியான சான்றையே கொடுக்கலாம் அப்படின்றதுக்காக தான் நான் இந்த காணொலியை பண்ணியிருக்கேன். தெலுங்கில் என்டிஆர் அவர்கள் நடித்த ஒரு படம் ஒன்று வந்திருக்கு. அதில் தமிழ் கடவுளான முருகரை வட இந்திய கடவுளாக காட்டியிருக்காங்க. சமஸ்கிருத ஆதரவாளர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நாங்களும் முருகரை வழிபட்டிருக்கோம், அவரை பற்றிய குறிப்புகள் எங்களுடைய வேத நூல்கள்லையும் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அவருடைய பேர் ஸ்கந்தா, சுப்பிரமணியா, குமாரா அப்படின்னு ராமாயணத்துலையும் மகாபாரதத்துலையும் அவரை பற்றிய குறிப்புகள் இருக்குது. அவருடைய பேர் ஸ்கந்தா, குமாரா, சுப்பிரமணியா இப்படி இருக்குது அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. நம்முடைய தமிழ் சங்க இலக்கியத்தில் முருகனை பற்றிய குறிப்புகள் ஏராளமாக இருக்குது. முருகனுக்கான பெயர்கள் வேலன், சேயோன், செவ்வேல், சேவர் கொடியோன், கந்தன், குமரன் அப்படின்னு பல பெயர்கள் இருக்கு. இதுல கந்தனையும் குமரனையும் அவங்க எடுத்து எழுதிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா முருகனுடைய அடையாளத்தையும் எடுத்துக்க பாக்குறாங்க. சரி, நம்ம இலக்கியத்திலையும் முருகனை பற்றிய குறிப்புகள் இருக்கு, அவங்க இலக்கியத்திலையும் இருக்கு. அப்படி இருக்கும்போது நமக்கு மட்டுமே சொந்தமா எப்படி முருகனை பார்க்க முடியும் அப்படின்னு சில தமிழ் பகுத்தறிவாளர்கள் கேட்பாங்க. அவங்களுக்கு என்னுடைய விடை என்ன அப்படின்னா, நீங்க வழிபாட்டு முறைகளை பார்த்து முருகன் தமிழ் கடவுளா இல்லை வட இந்திய கடவுளா அப்படின்றத நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க. முருகன் குறிஞ்சி தலைவன். குறிஞ்சி அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம். குறிஞ்சி, குன்றம் அப்படின்னா மலை அப்படின்னு அர்த்தம். அதனால தான் முருகனுடைய கோவில்கள் மலை மேலே மட்டுமே இருக்கு. இன்றைக்கு வரைக்கும் முருகனை வழிபடுறது தமிழர்களாக தான் இருக்கும். முருகன் கோவிலில் மொட்டை அடிக்கிறது நாம தான். நீங்கள் வடக்கன்ஸ் மொட்டை அடித்து பார்த்துருக்கீங்களா? வட இந்தியாவில் முருகர் கோவில் முதல்ல இருந்தால் தானே அவங்க மொட்டை அடிக்கிறதுக்கு. சிவபெருமான் கோயிலில் ஒரு சிலை மட்டும்தான் அதுவும் கார்த்திகேயா, ஸ்கந்தா அப்படின்ற பெயரில் தான் சிலைகள் இருக்கும். சிவபெருமான் கோவிலில் ஒரு பகுதியாக முருகனுடைய சிலைகள் இருக்குமே தவிர முருகருக்கென்றே தனியாக கோவில்கள் வட இந்தியாவில் இல்லை. ஆனால் தமிழ்நாட்டில் முருகருக்கென்றே இருக்கின்ற கோயில்கள் ஏராளம். முருகனுக்கு காவடி எடுக்கிறதும் தமிழர்கள் தானே தவிர வடக்கன்ஸ் கிடையாது. அதே போல கிருத்திகை நாளன்று முருகரை வழிபடுறதும் நாம தான். இதையெல்லாம் வச்சுதான் நான் சொல்றேன் முருகன் தமிழ் கடவுள் அப்படின்னு. இந்த சான்றின் மூலமா நேரடியாகவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் எப்படி நம்முடைய அடையாளம் பறிபோகுது அப்படின்னு. இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பர்களே. நன்றி.